welcome you, ma'am. Thank you so much for gracing the occasion here. Thank you so much for being with us here today, madam. எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக வந்து வழக்கமாக இந்த காலேஜ் இதுக்கெல்லாம் போவோம், இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறது, அப்புறம் எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது இருக்கும். பட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னோன்னா நான் வேற ஒன்று நினச்சிக்கிட்டு வந்தேன். பக்கா இங்கே கல்ச்சுரல்ஸ் ஒரு நடந்த ஃபீல் தான் இருக்குது. முக்கியமாக வந்து நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கான இருக்க ஸ்ட்ரெஸ் என்னங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நாங்கள் ஏதோ ஒரு பேஷண்ட்டாக இங்கே வரும்போது எங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை விட கொஞ்சம் ஜாஸ்தி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஈவெண்ட் வருஷத்தில் ஒரு முறையே நடக்கிறது ஸ்கூல் டே நடக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நீடடாக இருக்குது. பட் இது எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. அது நான் ஒரு 4 இயர்ஸாக என் கிட்ஸு இங்கே தான் பிறந்தாங்க, நான் வந்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு முறையும் நமக்கான பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது ஒரு பெரிய ஹோப் இருக்கும். இங்கே பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீல் இருக்காது. செகண்ட் மிஷனுக்கு ஒரு கால் பண்ணுவோம், இங்கே இருக்க பிரகாஷ் சாரை பார்ப்போம், இதெல்லாம் ஒன்று இருக்கும். பட் இன்னைக்கு வந்து இது ஒரு ஈவெண்ட் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே நார்மலாக ஏதோ ஒன்று இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாரும் இருப்பாங்க, யாரும் சிரிக்க மாட்டாங்க. வழக்கமாக பிரகாஷ் சார்லாம் அப்படிதான் நான் பார்த்துருக்கோம். அது ஸோ அப்படிதான் நினச்சி வந்தேன். பட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் ஒரு 20 வருஷமா சேம் இண்டஸ்ட்ரி இதில் தான், சினிமா மட்டும் தான், நமக்கு வேறு எதுவும் எனக்கு தெரியாது. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி நம்ம இப்படி ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா எடுத்துட்டு இது பண்ணிருக்கீங்களா, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இது. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும், நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், நம்மளும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகலாம், இல்லை சும்மா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படி. அந்த ஃபியர்னு ஒரே வேர்ட்ல அது எல்லாத்தையுமே நம்ம விட்டுருவோம். நம்ம ஒன்று பண்றதை பார்த்துட்டு அவன் என்ன நினைப்பான், இவங்க என்ன நினைப்பாங்க, இது நல்லா வருமா வராதா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு நம்ம அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு மட்டும் இருப்போம். பட் நினைச்சதை அது நல்லா இருக்கும் நல்லாலையோ அது நீங்க கொண்டு வந்து இவ்வளவு பேருக்கு காமிச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நான் என்னுடைய நாலேஜுக்கு ரஃபா ஒரு ஆர்டர் ஒன்று சொல்லியிருக்கேன். அது 4th இருந்து போவோம், 1st இருந்து போவோம், 4th இருந்தா ஓகே. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அவங்க தான் 4th எனக்கு தோணுச்சு. அது இது மறுபடியும் நான் சொல்றேன், இது எல்லாமே எனக்கு தோன்றது தான். இது வந்து இதுதான் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இது வந்து இந்த ஆர்டரே எனக்கு ஃபர்ஸ்ட் உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் இங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் அது சொல்றது. இது ஏன்னா இது டெக்னிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது பேசிக்கா கண்டென்ட்டா ஒர்க் ஆச்சா இல்லையா, எல்லாத்துக்கும் போய் சேருதா இல்லையா, அவ்வளவுதான். நான் பார்த்தது கண்டென்ட் மட்டும்தான். ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஸோ 3rd வந்து நர்சிங் பூர்ணிமா. செகண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். மார்க்கெட்டிங் எனிவே ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் தான். நீங்க மார்க்கெட்டிங்கிறதுனால தான் எல்லா ஃப்ளோரும் போய் ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அது கோர்ஸ் கிடைச்சிட்டு இருக்காது. பட் எனிவே ரொம்ப நல்லா இருந்தது. பேசிக்கா நமக்கு ஒரு புரிதல் எனக்கு வர வரைக்கும் எனக்கு ஒன்று மைண்ட்ல இருந்தது, இதுதான் இந்த பத்தியான விஷயங்கள் தான் இது இந்த நாள் அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷனா நிறைய கேதர் பண்றதுக்கான இடமா இது எனக்கு மாறிச்சு. எனக்கு ஒரு சின்ன லேர்னிங்கா அங்கே இருந்தது. அது ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு ஒன்று சொல்லணும். நெக்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணது எல்லாமே. நெக்ஸ்ட் இயர் இதை விட சூப்பரா பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. அதுக்கு பிஃபோர் ஒரே ஒரு நாள் சார், உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க் ஷாப் வைங்க. அது வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கூப்பிட்டு வரேன். நான் ஒரு டிஓபி, ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர், நான் எல்லாருமே வரோம். சும்மா ஒரு ஹாஃப் டே ஒரு 1 hour ஒரு ஒர்க் ஷாப் வச்சுட்டேன். இது பேசிக்கா வந்து நீங்க பாக்குறதுக்காக கண்டிப்பா பண்ணல, நான் எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லாரும் பார்க்கணும்னு தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றதுக்கு ஸ்டோரி டெல்லிங்கா வேற ஏதாவது சொல்லலாம். ஏன்னா இது யாருமே டப்பே பண்ணல, ஃபோர்ஸ்டா பண்ணது மார்க்கெட்டிங் மட்டும் தான் டப் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே வந்து லைவா என்ன வாய்ஸ் இருக்கோ அதுதான். அது கொஞ்சம் டிஸ்டர்பா அங்கங்க இருந்துச்சு அது. ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள் ஃபுல்லா நம்ம உட்காருவோம், எல்லாத்துக்கும் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எல்லாமே பிச் பண்ணுங்க. அதை எப்படி பண்ணலாம் ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் ஷாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இது எல்லாமே பண்ணுங்க. வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஹாய்,
சார் எங்கள் டிரெக்டர் இருக்காரு, அவர் கூட பேச முடியாது. பட் எனக்கு இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் நாங்கள் அந்த ஃபோர்த் ட்ரீம் வச்சிருந்தோம். அந்த ஃபார்மேட்டு தான் நம்ம இப்போ ஷார்ட் ஃபிலிம் நம்ம டிவியில் பார்க்கும்போது ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் பார்ப்போம். இப்போ எல்லாருமே ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்து எல்லாம் போர்ட்ரேட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துச்சு. அதனால தான் இந்த 3rd and 4th போச்சு. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் குட். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற போது இதெல்லாம் பண்ணது வந்து ரியலி இட்ஸ் குட். எனிவன் பிகம் அ ஃபிலிம் மேக்கர் ஆக்சுவலி அதுதான். ஆனால் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு யாராலையும் டாக்டர் நர்ஸ் ஆக முடியாது. நீங்கள் எப்பயும் யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு டிரெக்ட் ஃபிலிம்னா யூ கெட் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிசர்ச் நிறையா பண்ணுங்கள். இல்லை கண்டென்ட் இல்லைன்னா நிறைய ஏஐ இன்டர்ஃபேஸஸ் வந்து ChatGPTன்னு ஒன்று இருக்குது. போய் கண்டென்ட் கேட்டிங்கன்னா அதுக்கு கண்டென்ட் கொடுக்கும். சூப்பராக என்னென்ன ஷார்ட்ஸ் வைக்கணும்னு அதுவே எல்லாமே சொல்லிடும். ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் டைம் சூப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கள். சார் சார் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ணலாம். தேங்க்யூ. நமக்கு கொடுத்த வரம், இந்த வரம் வந்து இயற்கையிலேயே எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் கிடைக்கும்போது அதை ஒரு சிலரால் சரியாக பயன்படுத்திக்க முடியாமல் போகும். சில தாய்மார்களுக்கு சில பயம், சில சந்தேகங்கள், சில வலிகள், இதனால் வந்து அவங்களால கொடுக்க முடியாமல் போகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. டாக்டர், நர்சஸ், லாக்டேஷன் கன்சல்டன்ட், ஹஸ்பண்ட், ஃபேமிலி, இது எல்லாரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு ஒரு பயிற்சியெல்லாம் கொடுத்ததுனால நமக்கு வந்து இன்னும் கூட வந்து இன்னும் நல்லா பண்ணலாம், பணியிறதை இன்னும் நல்லா பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட டென்ஷனான வாழ்க்கையில் சில சிதறல்கள் நல்லா இருக்கும் நமக்கு. நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டாக்டர் விஜயகுமார், டாக்டர் பிரசாந்த், அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ. குட் மார்னிங் everyone. Such great positivity. எங்களுக்கும் டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து இந்த டீவியேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. It's a great opportunity. Thanks to Dr. Vijay for inviting me, and thanks to the management for allowing me to participate in this. நிறைய எழுதி வச்சுட்டேன். So let's make breastfeeding work. I'm here to talk about the work-life balance. Luckily, we are into Tamil Nadu government, state government officers. So in 1 year of maternity leave, breastfeeding la endha sangadamum illa, we enjoyed it. So, and to introduce, thanks the team for the great introduction. It's a surprise and a shock. Photos la enga eduthu potaanga theriyala. So I am a mother of a 1-year-old girl baby. Till I joined my service, I could feed her. So thanks to Prashant Hospitals for encouraging me to do that. It's exactly 1 year. So last time, soon after my delivery, there was a breastfeeding week. So apollarinde they encouraged me, they asked me to come and participate. We never missed out the chances. So Papa ரொம்ப நல்லா இருக்கா. Thanks to Prashant, Geeta ma'am. Geeta ma'am is a mother of a mother and the mother. She's a great doctor. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். She's a mother to many of the patients like me. Forever thankful to her. She has accepted me as part of her family. So basically இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸில் வந்து லாஸ் லீகல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லேயே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து அவேர்னஸ் கொடுக்கலாம், என்கரேஜ் பண்ணலாம். இது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் பண்ணுறாங்க. அதர்வைஸ் ஆல்சோ தேர் ஆர் லீகல் ப்ரொவிஷன்ஸ். லைக் இங்கே பிரசாந்தில் நோ டவுட் தே ஆர் என்கரேஜிங் யூ, கிவிங் யூ சர்டன் ப்ரொவிஷன்ஸ். வெளியில் ப்ரைவேட்டில் உங்கள் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருந்தால் யூ கேன் லெட் அஸ் நோ. There is a special team called IUCA, the team for crime against women in Chennai city. There is a DC, ACP, many of us are working there. So நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் ஆர் நியூ மதர்ஸ் வேறு எந்த இஷ்யூஸ் இருந்தாலுமே யூ கேன் கான்டாக்ட் அஸ் எப்போனாலும். இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி ஆர் கம்ஃபர்டபுள் கோயிங் தேர் நீங்கள் என்கிட்ட கூட பேசலாம். டேக் நம்பர் ஃப்ரம் யுவர் டீம். உங்களுக்கு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் அஸ். தி கிரேட்டர் சென்னை போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டேஷன் போகிறதா நானா அந்த மாதிரிலாம் இல்லை. உலகம் ரொம்ப மாறிடுச்சு.
ஸோ நீங்கள் எல்லோரும் யூஆர் மோஸ்ட் வெல்கம் டு லாட்ஜ் எனி கம்ப்ளைண்ட், சின்னதாக டிஃபிகல்ட்டி இருந்தால் கூட. அண்ட் இன்னைக்கு என்னோட பாப்பா நல்லா இருக்கானா, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தேங்க் ஒன் பர்சன் அண்ட் நெவர் ஹேட் தி சான்ஸ். டுடே ஐ எம் ஹேவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் தேங்கிங் டாக்டர் பிரசாந்த் பிகாஸ் there's a reason. When I suffered before my delivery, Geeta ma'am வந்து என்கிட்ட சொன்னது, I said thanks for saving my baby. எனக்கும் என் பாப்பாவுக்கும் ஒரு லைஃப் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் நான் சொன்னேன். She said இல்லை, என் பையனோட சப்போர்ட்டும் சாக்ரிஃபைஸும் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே இல்லை, என்னால் பண்ண முடியாது. அம்மா நான் என்னை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் மற்ற லேடிஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்க குழந்தைய பார்த்துக்கங்க, ரொம்ப சின்னதுலேயே சொன்னதாக மேம் சொன்னாங்க. ஸோ இட் ஆல் மேட்டர்ஸில் சின்னதாக ஒருவேளை எனக்கு அம்மா வேணும்னு அவர் கேட்டிருந்தாருன்னா எங்களை மாதிரி நிறைய பேருக்கு கீதா மேமோட சப்போர்ட் கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் தெரியாமல் செஞ்சாலுமே யூ ஆர் ஹெல்பிங் அ லாட் ஆஃப் விமன் அவுட் தேர். அண்ட் இந்த வீடியோ காம்படிஷனில் ஐ ரியலி என்ஜாய்ட். மிஸ்டர் கார்த்திக் அண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திக் மாதிரி சொல்ல தெரியாது, தண்ணி கேன் போட்டவர், தலையில் அடிச்சிட்டவர், வி ரிமெம்பர் ஃபார் எவர். சின்ன பசங்க அழகழகாக த வைஃப்ஸ் மேட்டில் வழிக்கு விடுறாங்க. வி என்ஜாய்ட் நிஜமாவே. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த பீடியாட்ரிக் டீம். இந்த மாதிரி இப்போது நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இதுக்கப்புறம் எந்த நர்ஸையும் கூப்பிட்டு லைக் நம்ம எல்லாருமே ஒரே வேவ் லென்த்தில் இருக்க மாட்டோம். ஒரு சிலர் பேஷண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண சொல்லுவாங்க. சில நர்சஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்களோட ஒர்க் நேச்சர்னால அதை கண்டுக்காமல் விடலாம். பட் ஆஃப்டர் ஆல் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சச் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸில் இது நம்ம ரத்தத்துலேயே ஊறிடும். இனிமேல் இனி ஒரு லேடி டெலிவரி பண்ணால் நர்சஸ்லாம் நீங்கள் ஓடி போய் சொல்லுவீங்க, விட்டுறாதீங்க, ஃபீட் பண்ணுங்கள், கோல்டன் ஹார் மிஸ் பண்ணாதீங்கன்னு. ஸோ இதை வந்து ஒரு அன்இன்டென்ஷனலாக உங்களுக்குள்ளே ஈஸியாக புகுத்திட்டாங்க. இது மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பண்ணணும். எங்களுக்கு பர்சனலாக பிரசாந்தில் எந்த டிஃபிகல்ட்டியும் இருந்ததே இல்லை. வி ஆல்வேஸ் ப்ரமோட் சேம் பிரசாந்த் உங்கள் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸில் இந்த ப்ரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து எந்த நியூ மதர்ஸும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் எல்லோரும் கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லி இங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் ப்ரமோட் பண்ணுங்கள். இதில் வந்து இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸே இல்லை. இன்ஃபேக்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே டாக்டர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே இந்த லாஸ்ட் 6 days சொல்லியிருப்பாங்க. ஈவன் அதர்வைஸ் வீணோ என் அம்மா எனக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணலைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட் இருந்திருக்குமா, ப்ராப்பர் க்ரோத் இருந்திருக்குமா, நான் இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிற அளவுக்கு எனக்கு வழியில் இருந்திருக்குமான்னு தெரியல. என் அம்மா எனக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஃபீட் பண்ணியிருக்காங்க, நான் நல்லா இருக்கேன், நான் என் பாப்பா கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அம்மாங்க இந்த மாதிரி எனக்கே வேலை இருக்குது, நேரமே இல்லை, இது ஒரு வேலையா, ஃபார்முலா கொடுத்துடலான்னு என் அம்மா நினச்சிருந்தா நான் இன்றைக்கி இந்த இடத்துல இல்லை. ஸோ நம்மளில் யாரும் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா இட் இஸ் ஃபார் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். நம்ம குழந்தைங்க நல்லா வளர்ந்து நமக்கு மட்டும் பெருமை இல்லை, அவங்க வளர்ந்து இன்னும் 1000 பேருக்கு உதவி செய்யணும்னா அவங்களோட டெவலப்மெண்ட்டை பார்த்துக்கிறது, எவ்வளோ பெற்றுக்கிற அளவுக்கு கவனமாக இருந்தோமோ அந்தளவுக்கு அவங்க வளர்ந்து வர வரைக்கும் பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. லைக் ஒன் ஆஃப் யுவர் வீடியோஸில் போட்டிருந்தீங்க. இன்ஃபேக்ட் இப்போல்லாம் அப்பாவோட கடமையும் கூட. 1 year நான் மெட்டர்னிட்டி லீவ், இப்போ என் ஹஸ்பண்ட் 1 year லீவு லாஸ் ஆஃப் அது வருஷம் ஒருத்தர் பார்த்துக்கணும்னு டீல்லாம் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ தேங்க்யூ. The world is moving. நம்ம எல்லாருமே we should do co-parenting. அதையும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரொமோட் பண்ணணும். The father should also take equal responsibility and it is a lovely opportunity. Thank you so much for accepting as part of your family. Thanks to all the doctors, nurses, management, Geeta ma'am always, and stay happy, stay blessed, stay empowered. God bless you all. Thank you. Good afternoon everybody. Another build up கொஞ்சம் ஓவரா இருந்தது. So firstly I would like to thank everybody on the dais for making it here today. எல்லாரும் our beloved madam, ACP, Mr. Karthik, Dr. Balakumari, எல்லாரும். So everybody வந்துட்டு they gave us their thoughts about the event and breastfeeding. எல்லாரும் வந்துட்டு for example ACP madam நான் அந்த அளவுக்கு பேச மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசினாங்க. அண்ட் மிஸ்டர் கார்த்திக் வந்துட்டு he gave us some inputs on எப்படி நம்ம இதை பெட்டர் பண்ணலாம், லைக் how to get this message across to people. So as healthcare professionals நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு இந்த breastfeeding ரொம்ப வருஷமாக
I think 10 years we've been doing it. So we have an impact probably in the hospital in and around the area. But for a massive level reach ஆகணும்னா I think Mr. Karthik should think about it and ஒரு film or ரெண்டு films வந்துட்டு இதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொன்னா not only Mr. Karthik, like எந்த ஒரு somebody who has a good social எப்படி சொல்றது, somebody who has a good social presence, அவங்க இதை எடுத்து சொன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் because they have the ability to reach a lot of people. And this year's theme பார்த்தீங்கன்னா it's about enabling breastfeeding for working mothers. ஸோ இது எதனால வந்துட்டு ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு டிஃபிகல்ட்டாக இருக்கு, டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒன்லி 6 weeks இருக்கு, ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒன்லி 2-3 months இருக்கு. ஸோ மெடிக்கல் படி அட்லீஸ்ட் 6 months ஒன்லி breast feeding கொடுக்கணுன்றது எல்லா புக்ஸும் நம்ம படிச்சிருக்கோம். பட் யூ கேன் கண்டினியூ அப் டு மேபி 1.5 years நிறைய பேர் கண்டினியூவாக பண்ணுறாங்க. இது வந்துட்டு எப்படி டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நார்மல் ஆக்குறது, ஏன்னா ஒருத்தர் வேலைக்கு போகணும், எவ்ரி ஒரு 3 to 4 hours பேபியை ஃபீட் பண்ணணும். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா breast feedingக்கு ஒரு ரூம் இருக்கும். ஆல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸில் breast feedingக்கு தனி ரூம் இருக்கும். ஆனால் நிறைய ஒர்க் பிளேஸில் அப்படி இருக்காது. அப்படி ஐடி கம்பெனியில் இருக்க வாய்ப்பு இல்லை, மேபி சமதர் இதில் இருக்க வாய்ப்பு இல்லை. மேடம் சொன்ன மாதிரி ஷி வாஸ் லக்கி டு ஹாவ் 1 year ஆஃப் லீவ். பட் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்துட்டு இந்த ஒரு இது இருக்கிறது இல்லை. ஸோ வாட் கேன் வி டூ ஃபார் இட்? ஸோ அந்த தீம் பற்றி பேசி டிசைட் பண்ணி வாட் வி கேன் டூ பெட்டர் ஃபார் ஆல் த ஒர்க்கிங் விமன் அப்படின்றது தான் இட்ஸ் த மெயின் தீம் ஆஃப் த இயர். அண்ட் வி ஹாவ் டு அக்ரி தட் இப்போது முன்னாடி விட இப்போ நம்பர் ஆஃப் விமன் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஹஸ் இன்க்ரீஸ். And it has probably made all the workplaces better that way also, because everybody gets an equal share and எல்லாருக்கும் ஒரு opinion இருக்கு, and lot of things are better now because of that. So அது வந்துட்டு we need to think about, and it's not a decision which should be taken by only the people who are making decisions. எல்லாருக்கும் வந்துட்டு can have a say in it, and probably something good will come out of this theme. And the second thing is breastfeeding one's own child is one thing, but இன்னொருத்தருக்கு வந்து அந்த பாலை தானம் பண்ணுறதுன்றது அதை விட பெரிய விஷயம். ஸோ breast milk bank அது வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலே வந்துட்டு ப்ராப்ளி இந்த நெக்ஸ்ட் 6 months செட்டப் பண்ணுற ஐடியா வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம NICUமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் பிஸி. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ப்ரீமெச்சூராக பிறக்கிறாங்க, 30 to 32 weeks பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு we are sourcing it from other companies. பட் நம்ம ஓன் breast milk bank நம்ம செட்டப் பண்ணால் we will have an eye on the sterility and the quickness. வேணும்னா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். So this is our aim as the institution to serve the society for the next 1 year. So அடுத்த 1 year அடுத்த theme வரதுக்குள்ள this is our contribution to the society, having a breast milk bank, so that anybody who has a premature baby or anything அவங்களால breastfeed பண்ண முடியல or எந்த விஷயத்தினால breastfeed பண்ண முடியலன்னா hospital will try to provide for that particular person through the breast milk bank. Thank you. The stage to thank many people in Prashant Hospital first of all. So I delivered my baby here like in a peak COVID. நான் அதுக்கு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தேன். என் டாக்டர் வந்து கார்த்திகா தேவி, ஆக்டர் தனுஷோட சிஸ்டர். அப்போ வந்து அவங்க எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிக்க முடியாது, இட்ஸ் நாட் சேஃப் பிகாஸ் ஆஃப் கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் ஜஸ்ட் 1 week முன்னாடி தான் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அனுப்பினாங்க. கார்த்திக் லைக் எங்கள் 2 பேருக்குமே டென்ஷன். ஒரு புது ஹாஸ்பிட்டல் திடீர்னு எப்படி டெலிவரிக்கு மட்டும் போக முடியும் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் கிட்ட நான் ஃபோனில் மட்டும் பேசிகிட்டே இருந்தேன், எனக்கு கைட் பண்ணிட்டே இருந்தாங்க. I want to thank Helen sister. இதுக்கு நான் பெருசாக அவங்க தான் எனக்கு எல்லாமே பார்த்து கோவிட் டெஸ்ட் எல்லாமே அவங்க தான். சாரி மீட் பண்ண முடியல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கீதா மேம் டெலிவரி மை டபுள்ஸ் ட்வின்ஸ், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டே 1 இருந்து இப்போ வரைக்கும் 3 years ஆச்சு. Big thank to Prakash sir for taking my toddlers. எதுவாக இருந்தாலும் he will respond to us. Chaya and Vishnu, Chaya நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்கல்ல, தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் இன் ஹார்ட் டைம். இல்லை இல்லை ஆக்சுவலி அவங்க சொன்னதுதான் இந்த கோவிட் டைமில் அதுவும் 2 பேபி ட்வின்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப, ஏன்னா 6th month தான் அவங்க சர்விக்கல் இருந்து இன்னொரு ஸ்டிச்சஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மந்த்லேருந்து இவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்மா மெதுவாக பார்த்து அந்த ஸ்டிச் ஏதாவது ஆயிரம் போகுது அப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படிலாம் இருந்து லாஸ்ட் கரெக்டாக அந்த 1 week பிஃபோர் வந்து இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய கேசஸ் வந்துச்சு கோவிட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபுல் பிளாக் எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ வந்து எனக்கு இங்கே தான் சொன்னாங்க. ஸோ இங்கே வந்த டே 1லேருந்து ஃபஸ்ட்டு விஷ்ணு பேச ஆரம்பித்தாங்க.
அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் வந்து பிரசாந்த் சார்ட்ட பேசினாங்க. ஸோ எல்லாம் பேசி அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியே நிற்கிறேன். கீதா நம்ம உள்ளே போகிறாங்க. போயிட்டு வெளியே வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு, நிம்மதியாக ஃபீல் ஆச்சு 2 பேபி பார்த்தோம்னா. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே ரெகுலராக இந்த ஹாஸ்பிட்டலில் பேபிஸ்க்காக வர இப்போ என்னோட ஃபாதர் வந்துட்டு இருக்கோம். வரும்போதெல்லாம் ஓகே நான் எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்ணுறேன். யாராவது கன்சீவ் இருக்காங்க நீங்கள் பிரசாந்த் போங்க, அங்கே ஒரு டாக்டர் இருக்காரு, அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணது பிரசாந்த் ஹாஸ்பிட்டல். ஸோ இது நம்ம சும்மா இது வந்தோம்ங்கிறதுக்காக தான் சொல்ல. லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாகவே நம்ம ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். இங்கே பார்க்குற விஷயங்கள், நமக்கு நடக்கிறது, இது எல்லாமே நம்ம ஹோப் கொடுக்குறது, ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் அது. ஸோ அதுக்கு இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்காங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம இங்கே வரும்போதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட வருவேன். அது எனக்கு டக்குன்னு ஒரு சின்னதாக கோபம், என்னங்க இது பண்ண மாட்டீங்களா, இது இல்லையா, அதெல்லாம் வரும் அது. பட் நமக்கு ஒரு ஆப்போசிட் சைடில் யோசிச்சா உங்களுக்கு என்ன மாதிரி நிறைய பேர்த்த பார்க்குறீங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்ட்ரெஸ் தான் இருந்திருக்கும் அது. ஸோ அப்படி ஏதாவது சம்டைம்ஸ் கோவப்பட்டிருக்கேன், அதுக்கு மன்னிச்சிருங்க. அவ்வளோதான். ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிரஸ்ட் ஃபீடிங்னால சொல்கிறேன். முத்துலட்சுமி சிஸ்டர்னு ஒருத்தவங்க என்கிட்ட கிஃப்ட் வாங்கினாங்க. அவங்க தான் ஆக்சுவலி எனக்கு அந்த பிரஸ்ட் ஃபீடிங் கூட ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்டாக ஷி டார்ச்சர்ட் மீ லைக் எனிதிங். அதை நான் மறக்கவே மாட்டேன். அவங்க எல்லாம் உள்ள என்ட்ரானவே எங்கள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா அந்த சிஸ்டர் வராங்களா அப்படின்னு நான் திரும்பி படுத்துறேன். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. பட் ஐ கேவ் கிஃப்ட் டு ஹர், ஸோ க்ளோஸ் டு மீ. தேங்க்யூ ஸோ மச் அகைன். ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட், இட்ஸ் லைக் செகண்ட் ஹோம்னு சொல்லுவாங்க தெரியாது. பட் திஸ் பிளேஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் ஐ டெலிவர் பேபிஸ். அண்ட் எங்கள் அப்பாவோட எமர்ஜென்சி இங்கே கூட்டிகிட்டு வரும்போது யூ கைஸ் கேவ் மீ மை ஃபாதர் பேக் டு மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.